தித்திக்கும் திருநாளாம் தமிழர்களின் பெருநாளாம். வணக்கம், நான் உங்கள் அன்பு தோழி ராதா. இன்னைக்கு நான் உங்ககிட்ட உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தோட தெரியாத ஒரு சில விஷயங்களை சேர்த்து கொஞ்சமா பேச போறேன். ஆமா, நம்ம விருப்பத்தோட சந்தோஷமா விரும்பி கொண்டாடுறது தான் விழா. அதிலும் உறவுகள், நண்பர்கள் அப்படின்னு எல்லாரும் ஒன்று கூடி கொண்டாடும் விழாக்கள் ரொம்பவே சந்தோஷத்தை கொடுக்கும். விழாக்கள் அப்படின்னாலே அது நம்முடைய பாரம்பரியத்தையும் பண்பாட்டையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய பாலமாயிருக்குன்னு சொல்லலாம். ஒவ்வொரு தடவையும் புத்தாண்டு விழாவை கொண்டாடின கையோட ஒரு பெரிய விழாவிற்கு நம்ம ரெடியாக ஆரம்பிச்சிடுவோம். மற்ற விழாக்கள் மாதிரி ஒரு நாள் கொண்டாட்டமா இல்லாம 4 நாள் சும்மா அமர்க்கலப்படுத்திடும். அட ஆமாங்க, பொங்கல் விழாவை பத்தி தான் நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். இது தமிழ் விழா, தமிழர்களுடைய விழா. தமிழர் திருநாள் அப்படின்னு சொல்லும் போதே எவ்வளவு பெருமையா இருக்குல்ல. ஒவ்வொரு தமிழரும் கொண்டாடக்கூடிய சிறப்பான விழா பொங்கல் விழா. நம்ம ஊர்ல, நம்ம தமிழ்நாட்டுல மற்ற விழாக்களை விட பொங்கல் பண்டிகைக்கு தான் மவுசம் மதிப்பும் ரொம்பவே அதிகமா இருக்கு. அந்த 4 நாட்களும் பாத்தீங்கன்னா பெரிய நகரங்கள்ல இருந்து தொடங்கி பட்டி தொட்டி வர ஊரே கொண்டாட்டத்துல இறங்கிடும். கரும்பும் கையுமா ஒருத்தருக்கு ஒருத்தர் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறதுல தொடங்கி போட்டி, பந்தயம், உறவினர்கள் எல்லாம் ஒன்னா கூடுறது, நண்பர்களை சந்திக்கிறது அப்படின்னு ஒவ்வொரு நாளும் உற்சாகம் சும்மா களை கட்டிடும் போங்க. உழவு தொழிலுக்கு மரியாதை செலுத்தும் உழவர் திருநாள் தான் பொங்கல் விழா. என்னைக்கு நம்ம பயிர் தொழில் செய்ய ஆரம்பிச்சோமோ அன்னைக்கு இருந்து இந்த விழாவை நம்ம கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கோம். ஆடியில் விதை விதைத்து அதை 6 மாசம் கழிச்சு அறுவடை செய்யும் உழவர்கள் தை முதல் தேதியில உழவுக்கு உதவியா இருந்த இயற்கைக்கு நன்றி சொல்றது தான் இந்த பொங்கல் விழா. இதை ஒட்டி உருவானது தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற பழமொழியும் கூட. என்னதான் தை முதல் தேதியில் தமிழர் திருநாள் ஆரம்பிச்சாலும் இதற்கான பிள்ளையார் சுழிய மார்கழி மாசமே நாம போட்டுடுறோம். இததான் போகி பண்டிகையாகவும் நம்ம கொண்டாடுறோம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்பது ஆன்றோர் மொழி. வீட்டில் உள்ள பயனற்ற பொருள்களை நீக்கி வீட்டை தூய்மை செய்யும் நாள், அதாவது பழையனவற்றை போக்கியதால் போக்கி என்று அழைக்கப்பட்டு அது காலப்போக்குல போகி என உருமாறியது தான் இந்த போகி பண்டிகை. இந்த நாள்ல நம்ம வீட்டை சுத்தப்படுத்துறது மட்டும் இல்லாம நம்ம மனசுக்குள்ள இருக்கிற குப்பைகளை, நம்முடைய அழுக்குகளை, கெட்ட எண்ணங்களை நீக்கி மனசையும் சுத்தப்படுத்த வேணும் அப்படிங்கறத இந்த விழாவினுடைய தாரக மந்திரம். அது மட்டும் இல்லாம வாழ்க்கைக்கு வளம் தரும் மழைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்துல போகி பண்டிகை இந்திர விழாவா கொண்டாடப்பட்டு வந்திருக்கு. தேவர்களின் தலைவனான இந்திரனின் மற்றொரு பெயர் போகி அப்படின்னு புராணங்கள் சொல்லுது. சரி, போகி பண்டிகை கொண்டாடியாச்சு. அடுத்தது என்ன? தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் திருநாள் தான். இந்த அன்னைக்கு வாசல்ல எல்லார் வீட்டிலையும் அழகழகா கலர் கலரா கோலம் போட்டிருப்பாங்க. மாவிலை தோரணம் கட்டியிருப்பாங்க. புது பானையில புத்தரிசியோட வெல்லம், முந்திரி, நெய் சேர்த்து பொங்கலும் இடுவாங்க. பொங்கல் அப்படிங்கிறதுக்கு பொங்கி பெருகி வருவது அப்படின்னு பொருள். பொங்கல் பொங்கி வரும் வேளையில பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சத்தத்தையும் எழுப்புவாங்க. பொங்கல் பொங்கி வருவது போல வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கி பெருகும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய நம்பிக்கையும் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு தலைவாழை இலையிட்டு அதுல பொங்கலை படைச்சு கரும்பு, மஞ்சள், தேங்காய், பழம், வெற்றிலை அப்படின்னு எல்லாத்தையும் வச்சு விளைச்சலுக்கு காரணமான கதிரவனை நன்றியோட வணங்கி மகிழ்வாங்க. தை முதல் நாளில் தான் திருவள்ளுவர் ஆண்டு தொடங்கப்படுது. தை 2ஆம் நாள் திருவள்ளுவர் நாளா கொண்டாடப்படுது. அதாவது மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு தான். பொங்கலுக்கு அடுத்த நாள் மாட்டுப்பொங்கல். மாடுகள் உழவர்களின் செல்வமா மதிக்கப்படுறதுனால மாடு என்ற சொல்லுக்கு செல்வம் என்ற பொருளும் இருக்கு. உழவுக்கும் உழவருக்கும் உற்ற துணையா மாடுகள் இருக்கு. அவற்றிற்கு நன்றி செலுத்தும் வகையில தான் மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்படுது. மாட்டுப்பொங்கல் அன்று மாடுகளை நீராட்டி குளிப்பாட்டி கொம்புகள் எல்லாம் சீவி வண்ணங்கள் எல்லாம் பூசி பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும். மாடுகள் எல்லாமே கழுத்துல மணிகள் எல்லாம் கட்டியிருப்பாங்க. அதுக்கு பூவும் தழையும் சூட்டியிருப்பாங்க. மாட்டுக்கு மஞ்சள், குங்குமம் எல்லாம் வச்சு பொங்கல், தேங்காய், பழங்கள், வெற்றிலை பாக்கு போன்ற எல்லாத்தையும் வச்சு வழிபடுவாங்க. மாட்டு பொங்கல் அன்னைக்கோ இல்லை அதுக்கு அடுத்த நாள்லையோ ஒரு சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா மஞ்சு விரட்டு நடைபெறும். மஞ்சு விரட்டு அப்படிங்கிறது இங்கே என்ன அப்படின்னா மாடுகளை அடக்கி தழுவும் வீர விளையாட்டாகும். இந்த விளையாட்டை மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறதுக்கு ஒரு காரண பெயர் இருக்குது. அதாவது ஜல்லிக்கட்டு இல்லை, இது வந்து சல்லிக்கட்டு, அதாவது சல்லி காசுகளுடைய கட்டு. அதாவது சல்லி காசுகள் பழைய இந்திய நாணயங்களை ஒரு பையில் போட்டு அதை வந்து மாட்டினுடைய கொம்பில் வந்து கட்டி வச்சுருப்பாங்களாம். அந்த மாட்டை வீரத்தோட யார் அடக்கி ஜெயிச்சுட்டு வராங்களோ அவங்களுக்கு அந்த சல்லி காசுகள், அந்த கட்டு, அந்த நாணயங்கள் அடங்கி அந்த பை வந்து பரிசாக கொடுக்கப்படும். அது வந்து சல்லி காசு கட்டு, அதாவது சல்லிக்கட்டு அப்படிங்கிறது நாளடைவில் ஜல்லிக்கட்டாக மாறிடுச்சு. இதை ஏறு தழுவுதல்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அன்னைக்கு தான் பெண்களுடைய மாங்கல்ய பலத்திற்காகவும் உடன் பிறந்தோர் கூட பிறந்தவங்களுடைய நலனுக்காகவும் கனு பண்டிகை அப்படிங்கிற விசேஷ நிகழ்வும் இந்த மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு தான் நடைபெறுது. இந்த அன்னைக்கு மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு தான் திருவள்ளுவர் நாளை நம்ம சிறப்பாக கொண்டாடுறோம். அதாவது திருவள்ளுவர் கிமு 31 பிறந்தவர். எனவே திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட நடைமுறை ஆண்டுடன், அதாவது நடந்துட்டு இருக்க இந்த வருஷத்தோட 31 வந்து கூட்டிக்கணும். அதாவது இப்போ 2020 அப்படி இருக்குது அப்படின்னா அது கூட 31 கூட்டிட்டு வர ஆண்டு தான் வந்து திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு கணக்கில் எடுத்துக்கிறாங்க. அடுத்தது காணும் பொங்கல். மாட்டுப் பொங்கலுக்கு அடுத்த நாள் தான் காணும் பொங்கல். இந்த நாள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள். எப்படின்னு சொன்னோம்னா, இந்த அன்னைக்கு நம்மளுடைய சொந்தக்காரவங்க, நம்ம உற்றார் உறவினர் நண்பர்கள் அப்படின்னு எல்லாரையும் நம்ம போய் பார்ப்போம். இல்லை நம்மளை பார்க்க அவங்க எல்லாரும் வருவாங்க. இல்லை நம்ம எல்லாரும் சேர்ந்து வெளியில் ஒரு இடத்துல போய் எல்லாரும் ஒன்றாக கூடி எல்லாரும் தன்னுடைய மனசில் இருக்கிற விஷயங்களை பேசி எல்லாரும் ஒன்றா சந்தோஷமாக சிரித்து மகிழ்வாங்க. இந்த அன்னைக்கு பார்த்தோம்னா நிறைய நம்மளுடைய இருக்கிற அந்த இடங்களில் பார்த்திங்கன்னா நிறைய போட்டி, பட்டிமன்றங்கள், கலை நிகழ்ச்சிகள், ஆடல், பாடல், கச்சேரி அப்படின்னு ஒயிலாட்டம், கரகாட்டம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து நடத்துவாங்க. அதில் வின் பண்ணுறவங்களுக்கு, போட்டியெல்லாம் வச்சு வின் பண்ணுறவங்களுக்கு வந்து பரிசுகளெல்லாம் கொடுப்பாங்க. ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருக்கும் அந்த நாள். அது மட்டும் இல்லாமல் இந்த நாளை வந்து இன்னொரு விஷயமும் இந்த நாளில் வந்து கொண்டாடுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த காணும் பொங்கலை வந்து கன்னி பொங்கல் இல்லைன்னா கன்று பொங்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமணமாகாத பெண்களுக்காக கன்னி பொங்கலும் ஆண்களுக்காக கன்று பொங்கலும் வைத்து வந்து வேண்டிக்குவாங்க, பொங்கல் வச்சு வேண்டிக்குவாங்க. எதுக்காக அப்படின்னா, கூடிய சீக்கிரமே அவங்களுக்கு திருமணம் ஆகணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. நம்மளுடைய பொங்கல் திருவிழா மாதிரியே வந்து மற்ற மாநிலங்களிலையும் அறுவடை திருநாள் அப்படின்னு கொண்டாடுறாங்க. அதாவது ஆந்திரம், கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் வந்து மகர சங்கராந்தி அப்படின்ற பேரில் வந்து கொண்டாடுறாங்க. பஞ்சாப் மாநிலத்தில் லோரி என்னும் கொண்டாடுறாங்க. குஜராத், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் உத்தரயான் அப்படின்ற பேரில் சிறப்பாக கொண்டாடிட்டு வராங்க. இத்தனை சிறப்புகள் கொண்ட தமிழர்களின் கலாச்சார விழாவை நாம் இனிதே கொண்டாடி மகிழ்வோம். தை பிறந்தால் வழி பிறக்கும், தரணியிலே மக்கள் நலமுடன் வாழ வழி கிடைக்கும், தடைகள் அனைத்தும் தவிடு பொடியாகட்டும், கூடி வாழும் காலம் கனியட்டும். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி.